நிகழ்வின் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு இஃப்தார் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அவர்களை அனைவரையும் வரவேற்கும்படி தோழர் நாகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். நேரையுடைய வாழ்வழித்து நீர் நிலம் தனைகாத்து மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையன்மாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அகிலத்திற்கோர் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சங்கை மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் செய்தி மையம் நடத்தி கொண்டிருக்கும் 8ஆம் ஆண்டு சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு மிக்க இந்த இஃப்தார் நிகழ்விற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உறவுகளே, குவைத் அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குவைத் நாட்டின் முக்கிய அதிகாரிகளே, பெரியோர்களே, வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கும் முகமாக எங்களது அழைப்பை ஏற்று தாயகத்திலிருந்து மார்க்க சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் இஸ்லாமிய சிறப்பு அழைப்பாளரும் பல இஸ்லாமிய மார்க்க விளக்க நூல்களை எழுதி வெளியிட்டு பல நாடுகளுக்கு சென்று மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் மௌலவி முஃப்தி உமர் ஷரீப் காசிமி அவர்களே, மேலும் இலங்கையிலிருந்து நமது அழைப்பை ஏற்று நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான சிறந்த மார்க்க அறிஞரும் உளவியல் நிபுணரும் சிறந்த குடும்ப நல ஆலோசகருமான மௌலவி அப்துல் ஹமீத் ஷராய் அவர்களே, மேலும் தாயகத்திலிருந்து வருகை புரிந்து நம்மிடையே சிறந்த மார்க்க சொற்பொழிவாற்றை காத்திருக்கும் மார்க்க அறிஞரும் தூத்துக்குடி மாவட்ட